ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மகி. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, எங்கள் ஏரியாவில் அதாவது வில்லேஜில் வந்து ஒரு மாரியம்மன் பண்டிகை நடந்துச்சு. அது என்ன ஊருன்னு பார்த்தீங்களா, பாலவாடி வெடிக்கானூர். அதில் வந்து செம்ம கிராண்டாக நடக்கும். அதாவது அந்த காலத்தோட பல வகையான கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஃபங்க்ஷன் இன்னும் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன புதுசு புதுசாக பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்காதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்களா, கம்பத்து ஆட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்களோட முன்னோர்கள், அதாவது அந்த ஊரில் இருக்கிற முன்னோர்கள் வந்து இந்த ஆட்டம் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்களா, பெரியவர்லேருந்து சிறியவர்கள் இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. சிட்டி சைடுலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கும்மி ஆட்டம். அதாவது ஒரு நபர் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, மீதி இருக்கிற அத்தனை லேடிஸும் அந்த பாட்டை ரிப்பீட் பாடி அவங்க வந்து கும்மி அடிப்பாங்க. அந்த இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் கோயிலில் இன்றுமே பார்த்தீங்களா அந்த கும்மி ஆட்டம், அந்த காலத்து பொழுதுபோக்கான இந்த நடனக்கலையெல்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெண்கள் எல்லாமே சேர்ந்து கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு சொல்லிக்கிட்டே வந்து விளையாண்டு கொண்டு இருப்பாங்க. எல்லா முகத்திலையுமே பாருங்கள் இந்த இப்போ பார்த்தீங்களா, திங்கக்கிழமை கரெக்டாக ஈவினிங் 3 o'clock போல் தீர்த்த கூட எடுப்பாங்க. அதாவது காவேரி ஆறு கோட்டியூர்ன்ற இடத்துலேருந்து பாலவாடி கோயில் வரைக்குமே தீர்த்த கூட எடுப்பாங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் தீர்த்தக்கூட எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த திங்கக்கிழமை ஈவினிங் இப்போ 8 o'clock மேலே பார்த்தீங்களா சாமி வந்து குளிப்பாட்டி, அதாவது அலங்காரம் பண்ணி, அந்த நைட் டைமில் அந்த மிட் நைட்டில் வந்து எல்லாமே சேர்ந்து பயங்கரமான ஒரு பயபக்தியோட சாமியை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த டைமில் யாராலும் முழித்திருந்து என்னென்ன வரம் கேட்குறாங்களோ அதுக்கு என்னமே கண்டிப்பாக நடக்குன்றது அந்த மக்களோட நம்பிக்கை. காய்ஸ் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock இருக்கும். பார்த்தீங்களா அது இந்த எங்கள் ஏரியாவில் வந்து திங்கக்கிழமை அம்மா அழைப்பன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே சாமியெல்லாம் கழுவிட்டு நைட்டு 12 o'clock வைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பசங்க அந்த முன்னாடி லைட் எரியுதுல, அதான் வந்து கோயிலோட தேர். ஜாலியாக இருக்குங்க. வில்லேஜில் பண்டிகை வந்தாவே அழப்பாக இருக்குது. அதாவது வில்லேஜை பொறுத்த வரைக்கும் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் அப்புறம் பெண்கள் எல்லாமே வந்து டான்ஸ்லாம் ஆடி ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. இது வந்து சிட்டி லைஃப்பில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இவ்வளோ போலடா யூடியூப்ல போடலாம். பசங்களாம் சொல்லவே வேணாம், மஜாவாக பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி டான்ஸ்லாம் ஆடி பார்த்தீங்களா. புதன்கிழமை கரெக்டாக ஒரு ஈவினிங் போல் இந்த பூங்கரகம் அப்படின்றது ப்ளஸ்ஸு அளவு குத்துறது இது எல்லாமே பார்க்க ரொம்ப பயபக்தியாக இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். ஏன்னா வந்து அது எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
வியாபாரிக்கு மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த நீர்மோர்கள் கருவிகள் உத்தரவிடுகிறது. கொளத்தூர் வியாபாரிகளின் அறக்கட்டளையின் சார்பாக நீங்களும் அந்த கரகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரகம் முடிஞ்சோடனே நைட் 8 o'clock பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்போ அந்த கலை நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு புதன்கிழமை நைட்டு 12 o'clock போல் எச்சு கரகம் அப்படின்ற பேரில் அந்த கரகம் எல்லாமே ஈவினிங் டைமில் எடுத்திருப்பாங்க இல்லையா, திரும்ப ரிட்டன் வந்து அந்த கரகம் வந்து அவங்களாம் சரக்குக்கிறதுக்கெலாம் பயங்கரமாக இருப்பாங்க. அந்த டைமில் எடுக்கிறது எச்சு கரகம் பயங்கர ஃபன்னியாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச உடனே முன்னாடி வந்து நல்லா இல்லையோ, அந்த எச்சிகரகம் முடிஞ்ச உடனே கரெக்டாக ஒரு 2 o'clock போல் சூரிய வேஷன்ற மாதிரி இருக்கும். பாவ கொடி ஏறி இருக்கா எங்க பாவ படிக்க போனா என் கணவன பாமா வந்து கொத்திவியே என்ன பார்க்கணும் பூத்தல